ஆமென். வேதத்திலிருந்து வசனத்தை வாசிக்க போகிறோம், தியானிக்க போகிறோம். நாம் 3 நாட்களாக ஆபகுக்கின் புஸ்தகத்திலிருந்து நாம் வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றும் நாம் அதைதான் தியானிக்க போகிறோம். ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரை நாம் கடந்த 3 நாட்களாக தியானித்துக் கொண்டு வருகிறோம். ஏன் இந்த நாட்களிலே இப்பேற்பட்ட கொள்ளை நோய் தேசத்தில் எழும்பி நாட்டில் 202 நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது கிட்டத்தட்ட 24 லட்சத்தை தாண்டி போயிட்டு இருக்குது. இழந்தவர்கள் இந்த கொரோனா வியாதியினாலே உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 1,65,000 தாண்டி போய் கொண்டிருக்கிறது. முதல் இடத்துல அமெரிக்கா, எக்கச்சக்கமான கிட்டத்தட்ட 41,000 மரணங்கள் ஒரே நாள்ல 2,000 பேர் இறக்குறாங்க. ஏன் இந்த நிலைமை, எதனால என்பதை குறித்து நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் நாம் அதை தான் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அது ஆமோஸின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துல வசனம் இப்படியாக சொல்லுது. ஆமோஸ் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வசனம் சொல்லுது, வசனம் கிடைக்க கூடாத பஞ்ச காலம் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். 1 மாசம் ஆச்சு ஆலயத்துக்கு போய், 1 மாசமா ஆலயங்கள் திறக்கப்படல, ஆராதனைகள் நடத்தப்படல, எந்த ஒரு உபவாச கூட்டம், எந்த கூட்டம் நடக்கல, மூடப்பட்டிருக்கு. இப்படி நேரங்களில் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். நியூஸ்ல, டிவியில பார்க்குறோம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், லைவ், யூடியூப்ல தான் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நேரடியாக கேட்ட நாட்கள் போய்விட்டது. ஆமென். ஆண்டவரை நேரடியாக பார்ப்பது என்பது எப்படி, இந்த காணொளி மூலமாக காண்பது என்பது எப்படி, அது அப்படிதான் இப்போ நிலைமை ஆகிக்கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தை நேரடியாக கேட்க முடியலையே. ஆமென். வசனம் சொன்ன வார்த்தைகள் ஒன்றும் நிறைவேறி வருகிறது. வசனம் கிடைக்கக்கூடாத பஞ்ச காலத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். 1 மாதமாய் ஊழியம் செய்ய முடியவில்லை, கைப்பிரதி கொடுக்க முடியவில்லை, சுவிசேஷம் அறிவிக்கப்பட முடியவில்லை, மக்களை சந்திக்க முடியவில்லை, போதகர் ஜனங்களை, விசுவாசிகளை பார்க்க முடியவில்லை, விசுவாசிகள் போதகரை பார்க்க முடியவில்லை. 1 மாதமாய் பஞ்சத்துக்குள்ள கடந்து வந்திருக்கிறோம். ஆமென். வார்த்தைகளை தொடர்ந்து வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 74ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். சங்கீதம் 74:9 வாசிக்கும் பொழுது வசனம் எப்படியாக சொல்கிறது, எங்களுக்குள் இருந்த அடையாளங்கள், எங்களுக்குள் இந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் இல்லை. ஆமென். அப்ப நமக்கென்று கர்த்தர் ஒரு அடையாளத்தை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவர்கள் சண்டையான கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போவாங்க, தேவனை ஆராதிப்பாங்க. அப்போ இங்க வசனம் சொல்லுது, எங்களுக்குள்ள இருந்த அடையாளங்களை காணோம். ஆமென். மத்தவங்கள மாதிரி நாங்களும் இருக்கிறோமே, உலகத்தாரும் போல இருக்கிறோமே, ஆலயத்துக்கு போக முடியலையே, ஆண்டவரை ஆராதிக்க முடியலையே, விடுதலையோடு உலாவ முடியவில்லையே. அப்ப எங்களுக்குள்ள இருந்த அடையாளங்கள், வசனம் சொல்ற ஆகாயத்து பறவைகளை கவனித்து பாருங்கள், அவர்கள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, அவைகளை போஷிக்கிற தேவன், அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இன்றைக்கு அவைகள் எல்லாம் விடுதலையோடு உலாவிக் கொண்டிருக்கிறது, சுற்றி கொண்டிருக்கிறது. ஆனால் நாம் இன்றைக்கு அவைகளை காட்டிலும் விசேஷித்தவர்கள். இன்றைக்கு என்ன பண்றோம், வீட்டுக்குள்ள அடைக்கப்பட்டிருக்கிறோம், கூண்டு கிளியா இருக்கிறோம். ஆமென். அப்ப இப்ப உண்மையில சொல்லுங்க, அவைகள் விசேஷித்தவர்களா, நாம் விசேஷித்தவர்களா? ஒரு காக்கா குருவியாவது கொரோனாவினால இறந்து போச்சுன்னு நியூஸ் வந்துச்சா? இல்லையே. ஆனா நம்ம மட்டும் சொல்றோம், அவங்களுக்கு 5, அதுங்களுக்கு 5 அறிவு, எங்களுக்கு 6 அறிவு. தேவனுக்கு முன்பாக உலகின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுது. அவைகள் விடுதலையோடு இருக்குது, சுதந்திரமா இருக்குது. எதுவுமே மாஸ்க் போடல. எந்த காக்கா குருவி விலங்குகள் மாஸ்க் போட்டு பார்த்திருக்கிறீங்களா? விடுதலையோடு உலாவது. ஆமென். அவைகளுக்கு எதுவும் மேற்கொள்ள முடியல. ஆனா உங்களுக்குள்ள ஏன் ஆண்டவர் சொன்னாரு, அவைகளை காட்டிலும் நீங்கள் விசேஷத்தவர்கள் சொன்ன தேவன் ஏன் இப்பேற்பட்ட நிலைமையை அனுமதிச்சிருக்கிற, கொள்ளை நோயை அனுமதிச்சிருக்கிறான்னா, மனுஷனுடைய பாவங்கள் பூமியின் மேல மிகுதியாகும் போது கர்த்தர் அதை நிவர்த்தி செய்வதற்கு இப்பேற்பட்ட சம்பவங்களை அனுமதிப்பார். நான் சொன்ன வசனம் சொல்லுது. நோவின் நாட்கள்ல மனுபுத்தருடைய பாவம் பூமியின் மேல மிகுதியானபடினாலதான் தேவன் ஜல பிரயாணத்தை கொண்டு வந்து ஜனங்களை அழித்தார்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள் மாத்திரம் காக்கப்பட்டார்கள். ஆமென். அதே போல பாவம் அதிகமானதுனால்தான் இன்றைக்கு நாம் அடைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த வசனம் சொல்லுது, எங்களுக்கு இருந்த அடையாளம் காணோம். ஆமென். எங்க உங்க அடையாளம்? எங்க? வேர் இஸ் யுவர் ஐடென்டிட்டி? எங்க அடையாளம் இல்லை, தீர்க்கதரிசியம் இல்லை. இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் இல்லை. எவ்வளவு நாள் இந்த எக்ஸ்டென்ஷன் போகும்? எவ்வளவு நாள் இந்த பாதிப்பு இருக்கும்? இந்த கொள்ளை நோய்க்கு மருந்து கண்டுபிடிக்கப்படுமா? இது நிவர்த்தி செய்யப்பட முடியுமா? இதை சொல்லுகிறவரும் இல்லை. ஆமென். கடைசி நாட்களுக்குள்ளாக கடந்து வந்திருக்கிற அருமையானவர்களே, வேதத்தை அதிகமாய் தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும். இந்த 40 நாட்கள் முடியும் போது எத்தனை பேர் ஜீவனோடு இருப்பாங்க, எத்தனை பேர் மரித்து போவாங்க நிச்சயம் கிடையாது. நான் இருப்பேனா தெரியாது. ஆனா எனக்கு கொடுத்த வார்த்தை, நான் உள்ளமும் அவனை கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். இது வரைக்கும் 52 சண்டேனா 52 சண்டே தான் சர்ச்சுக்கு போயிருப்போம், பிரசங்கம் பண்ணியிருப்போம். ஆனா இன்றைக்கு லாக் அவுட் டவுன் ஃபுல்லா இந்த 27 நாள் ஆச்சு. 27 நாளும் தேவ சமூகத்துல அமரும்படியாய், கர்த்தரை துதிக்கும்படியாய், அவர் வார்த்தையை சொல்லும்படியான கிருபையை கொடுத்தாரு. இதை காட்டில என்ன மகிமை இருக்குது? ஆமென். கிறிஸ்து எனக்கு ஜீவனா இருப்பதனால் சாவு எனக்கு ஆதாயம். நான் விசுவாசமா சொல்ல முடியும். உங்களால சொல்ல முடியுமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொன்னாரு, என்னை விசுவாசிப்பவன் அவன் மரித்தாலும் பிழைப்பான். இந்த விசுவாசம் இருக்கணும் நமக்குள்ள. பலவீனத்தை பார்த்து பயந்து ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. எல்லாவற்றையும் மேற்கொள்ள நான் உனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன், எதுவும் உன்னை மேற்கொள்ளாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடப்பா என்று ஆண்டவர் சொன்னாரே. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொன்னாரு. இஸ்ரவேலை காக்கும் தேவன். அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், தேவ பிள்ளைகள் தங்கள் அடையாளத்தை இழந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அடையாளம் இல்லாமல், தீர்க்கதரிசியும் இல்லை, இதுவரைக்கும் என்று இதை அறியத்தக்கவனும் இல்லை என்று வசனம் சொல்லுது. தொடர்ந்து வாசிக்கலாம். ஏசாயாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா 30:20. அதற்கு முன்பதாக இன்னொரு வசனத்தை வாசித்து வரலாம். எசேக்கியேலின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். நம்ம இந்த நாட்கள்ல கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா அப்படின்னு சொன்னா, இருமல் வந்தா கொரோனா, ஏன்னா இருமல் வந்தா கொரோனா வந்துச்சு போல நினைக்காதீங்க. தும்பல் வந்தா கொரோனா, ஜுரம் வந்தா கொரோனா, சளி போச்சா கொரோனா. இப்ப சொல்றாங்க கிட்டத்தட்ட 100க்கு மேலான ஜனங்கள் அறிகுறியே இல்லாமல் மரித்து போறாங்க கொரோனாவினாலே. சிம்டம்ஸ் கண்டுபிடிக்க முடியல, டாக்டர்கள் குழம்பி போறாங்க, டாக்டர்கள் மரித்து போறாங்க, போலீஸ் உயர் அதிகாரிகள் மரித்து போறாங்க. ஆமென். ஒருவனும் தப்ப முடியாது, நியாய தீர்ப்பிலிருந்து வசனம் சொல்லுது. வாசிக்கலாம். எசேக்கியேல் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுது, விக்கினத்தின் மேல் விக்கினம், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது தீர்க்கதரிசனிடத்திலே தீர்க்க தரிசனத்தை தேடுவார்கள், ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பனிடத்திலே ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும் என்று வசனம் சொல்லுது. ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா டே பை டே இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்குது. விக்கினத்தின் மேல் விக்கினம், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி. ஆமென். வந்து கொண்டே இருக்குது. தீர்க்க தரிசனம் கேட்கணும்னு நினைக்கிறாங்க, ஆனா இல்ல. ஆசாரியர் இடத்துல வேதமும் இல்லை, மூப்பன் இடத்துல ஆலோசனையும் இராமல் ஒளிந்து போகும். அப்ப இதுக்கு ஒரே வழி யாருன்னா அவர் ஒருத்தர் தான். ஆமென். ஆண்டவரே, வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து திராட்சை செடியை விசாரித்தருளும் ஆண்டவரேன்னு நாம் செபிக்கும் போது, ஆமென், கர்த்தர் இறங்கி வந்து நம்மை விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த நாட்கள்ல எதுவுமே நமக்கு உதவி செய்யாது, உதவி செய்ய முடியாது. உதவி செய்பவன் ஒருவனாகிலும் இல்லை, ஆண்டவரை தவிர. அடையாளங்களை தொலைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். துர்ச்செய்தியின் மேல துர்ச்செய்தியை கேட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதத்துல எல்லாம் எழுதப்பட்டிருக்குதுங்க, அதுதான் நிறைவேறி வருகிறது.
வேதத்தை குறித்த அறிவு இல்லாதபடினால, பயம் இல்லாதபடினால காலத்தை போக்கிக் கொண்டிருக்கிறோம். இனியும் காலம் செல்லாது. ஆமென். ஆகவே தேவனுடைய ஆக்கினை தீர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது. முடிவு பரிந்த நிலைத்திருப்போம் தான் ரட்சிக்கப்படும். வாசிக்கலாம். ஆண்டவர் இதற்கு முடிவு. நீங்க ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது, ஆண்டவரே வானத்திலிருந்து கண்ணோக்கி பார்த்து திராட்சை செடியை விசாரித்து வருவதும், ஆண்டவரே ஆயக்காரன் ஆண்டவரை பார்த்து ஜெபம் பண்ண, ஆண்டவரே பாவியாகி என்மேல் கிருபையார். இன்றைய நாட்களிலே நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு ஜெபம் இந்த ஜெபம் தாங்க. யாரா இருந்தாலும் சரி ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஆண்டவரே பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். ஜெபத்திலே வெளியேறப்பட்ட ஜெபம். ஆமென். வசனம் இந்த சின்ன ஜெபம் தான். இந்த ஜெபத்தை நிமித்தமாய் வசனம் சொல்லுது, அவன் நீதிமானாக்கப்பட்டவனாய் திரும்பி சென்றானா. ஆமென். இந்த ஜெபத்தை அவன் ஆலயத்துக்கு வெளியே இருந்து பண்றான், பரிசையன் ஆலயத்துக்குள்ள இருந்து ஜெபம் பண்றான். ஆண்டவர் சொல்லிருக்கணும், இவன் அல்ல அவனே நீதிமான் சொல்லிருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அவன் அல்ல இவனை. அப்போ அவனுடைய ஜெபம் ஆண்டவர் இறங்கி வர பண்ணுகிற ஜெபமா இருக்க வேண்டும். ஆண்டவர் இறங்கி வந்துட்டார், ஆலயத்தை விட்டு இறங்கி வந்துட்டு வெளியே பார்த்து வெளியே இருந்து சொல்றாரு, அவன் அல்ல, ஆலயத்துக்குள்ள இருக்கிறவன் அல்ல, வெளியே இருக்கிறானே இவனே நீதிமானாக்கப்பட்டவனை திரும்பி செல்வான். அப்போ உன் வார்த்தைக்கு ஆண்டவரே இறங்கி வருவார் என்றால் மனம் இறங்க மாட்டாரா? கேட்கலங்க, இது வரைக்கும் கேட்கல. நான் சேஃப்டியா இருந்தா போதும், மற்றவங்க எப்படி போனாலும் பரவாயில்லை. உலகத்தை குறிச்சு அக்கறை கிடையாது. ஆத்மா அழிஞ்சு போறது அதை குறிச்சு நமக்கு கவலை கிடையாது. நான் சேஃப்டி, என் ஃபேமிலி சேஃப்டி, நீங்க ஓகே அப்படியே இருங்க. மோசே சொன்னாரு, ஆண்டவரே இந்த ஜனங்கள் அழிக்கப்படுவதை காட்டிலும் என் பேரை கிறங்கி போடுங்க ஆண்டவரே. ஆமென். இந்த விசுவாசம் உனக்குள்ள இருக்கணும். யோபு சொன்னாரு, ஆண்டவரே என் சிநேகிதர்களுக்காக மனம் இறங்கும். ஆண்டவர் யோபுவின் சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் யோபுவின் சிறையிருப்பை மாற்றி போட்டாராம். அப்பேற்பட்ட இதயம் நமக்கு வேணுங்க. வாசிக்கலாம் இப்பொழுது ஏசாயா புஸ்தகம் 30:20 வாசிக்கலாம். ஆண்டவர் உங்களுக்கு சொல்கிற வார்த்தை, உன் போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள், உன் கண்கள் உன் போதகனை காணும் என்று கர்த்தர் இன்றைக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தையை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்க வேணா மறைஞ்சிருக்கலாம், எனக்கு பார்க்க முடியலையே நீங்க கவலைப்படலாம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு ஆதரவான வார்த்தையை சொல்றாரு. எச்சரிப்பின் வார்த்தையை கொடுத்தாலும் அடையாளத்தை இழந்து போனது உண்மை, துர்ச்செய்தியை கேட்பது உண்மை. ஆனாலும் ஆண்டவர் சொல்ற வார்த்தை, உன் போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள். ஆமென். உன் கண்கள் உன் போதகனை காணும். எத்தனை விசுவாசிகளை பாஸ்டர் நேர்ல பார்த்தாலும் தெரியாது, ஆனா அனைத்து விசுவாசிகளும் தன்னுடைய போதகர்களை இந்த மாதிரி நேரலையில பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சத்தியம் சத்தியமானதுங்க. வானமும் பூமியை ஒளிஞ்சு போன சத்தியம் ஒளிஞ்சு போகாதுன்னு சொன்னாரே, நடந்து வருகிறது. அப்படின்னா கண்டுபிடிச்சாங்களா லைவ்லாம்? இல்லையே, எழுதப்பட்டு இருக்கிறது. இப்பேற்பட்ட ஞானம் உள்ள தேவன். ஆமென். எவ்வளவு அழகா எழுதுவோம், உன் போதகர்கள் இனி மறைந்திருக்க மாட்டார்கள். என்னதான் 144 போட்டாலும், ஊர் அடங்க பண்ணலாம், சபையை மூடினாலும், லாக் பண்ணி வச்சாலும், நீ உன் போதகனை காண்பாய் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறி வருகிறது. உன் கண்கள் உன் போதகனை காணும் என்று சொன்னாரே, டெய்லி பாக்குறீங்கல்ல? ஆமென். வாரந்தோறும் பாக்குறீங்கல்ல? உங்க போதகரை சொல்றேன். ஆமென். வார்த்தை போய் சொல்லாது. வார்த்தை தான் நம்மை நியாயம் தீர்க்கும். என் வார்த்தைக்கு நடுங்குகிறவனையே நோக்கி பார்ப்பேன் என்று சொன்னாரே. கடைசியாக ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்க ஆசைப்படுகிறேன். எரேமியாவின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது நான் இஸ்ரவேலும் யூதாவும் ஆகிய என் ஜனத்துடைய சிறையிருப்பை திருப்புவேன். ஆண்டவர் உங்களுக்கு சொல்ற வார்த்தை தாங்க இது. நாட்கள் வரும், அப்பொழுது என் ஜனங்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன். நான் அவர்கள் பிதாக்களுக்கு கொடுத்த தேசத்திலே அவர்களை திரும்ப வர பண்ணுவேன், அதை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்ப நாட்கள் வரப்போகுது. அப்ப கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த தேசத்துல, உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்கள் திரும்பி வந்து அதை சுதந்திரித்துக் கொள்ளும்படியான கிருபையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆகவே அதற்காக காத்து கொண்டிருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே பெரிய காரியம் செய்ய போகிறார். ஆமென். தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்கள், ஜெபியுங்கள்.
அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க, அவர் வார்த்தையை கேளுங்க. காலை தோறும் அவருடைய கிருபை புதியதாக இருக்குது ஆண்டு சொன்னாரு. புதிய கிருபைகளை கேளுங்க, புதிய பலத்தை கேளுங்க. ஆண்டவரே எங்கள் மக்களை விடுவியுங்க ஆண்டவரன் கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்வான் ஆண்டவர் சொன்னார். ஆகவே பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்கள் ஓட்டத்தை ஓடுங்க. ஆத்ம பாரத்தோடு மற்றவர்களுக்காக செபிங்க, பாதிக்கப்பட்டவர்களுக்காக செபிங்க, உங்க தேசத்துக்காக செபியுங்க. நிச்சயமாகவே இந்த ஜெபத்திற்கு பதில் கொடுத்து 27 நாட்கள் நம்மை நடத்தின தேவன் மீதமுள்ள நாட்கள் நம்மை நடத்தி நம்மை சாட்சியை கத்து நிறுத்தி